ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹமஷியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் ஓலேஹான். ஷபாத் ஷலோம் ஓலேஹான். ஷபாத் ஷலோம் ஓலேஹான். சங்கீதம் 119 அதிகாரம் 104 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 104 வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். மறுபடியுமாக, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கண்களை மூடி அன்பு தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, மகிமைக்கும் கனத்திற்கும் கூறியவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஏதோ நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய பரிசுத்த ஆவி நிரப்பதினால் நிரப்பி, உம்முடைய வார்த்தையிலே எங்களை நீர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். இதோ எங்கள் தவறுகளின் தப்புதங்களில் தயவாக கிருபையாக மன்னிப்பீராக. உடைய தயவு இரக்கங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் மீதும் ஆண்டவரே இருக்கும் தங்குபடி செய்வீராக. எங்கள் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவும் எங்கள் இரட்சகருமான யெஷுவா ஹமஷியாவே, எங்கள் ராஜாவே, நாம பரிசுத்தப்படுவதாக. இதோ சீக்கிரமாய் வரப்போகிறீர். உடைய வருகையிலே கரைதிரை பிழையற்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்படும்படியாக எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, எங்கள் இதோ இந்த ஓய்வு நாளை தந்து இளைப்பாறுதலில், மெய்யான இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர்களை சபை கூடி வரும்படி செய்த அந்த சத்தியத்தின் பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமானவர். அவர் ஒருவரே தேவன், அவரை தவிர தேவன் இல்லை. ஆகவே இந்த வேளையிலே ஷ்மா இஸ்ராயேல், இஸ்ரவேலை கேளும், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று இந்த வேளையிலே பறைசாற்றி அவரை மகிமைப்படுத்துவோம். Adonai
அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் தேவன் தந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டார். தேவன் யெஷுவா ஹமஷியா தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆகவே அவர் தந்த ஜீவனை கொண்டு நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த போகின்றோம். சங்கீதம் 116 அதிகாரம் 8 வசனம், 9வது வசனம், 12, 13, 19வது வசனத்தை வாசித்தால் சங்கீதம் 116 அதிகாரம் 8, 9, 12, 13, 19. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தாவீது இப்படியாக துதிக்கின்றார். இந்த தாவீதுடைய வசனத்தை நாம் இந்த வேளையில எபிரேய மொழியிலே இந்த வசனத்தை துதித்து பாடப் போகின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எண்ணத்தை கொண்டு வருவோம். ஆனால் ரட்சிப்பின் பாத்திரத்தை நம் கையிலே எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்திலே ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், ரட்சணத்தினால் நம்மை முடிசூட்டினவர், நம்மை எப்பொழுதும் அன்பு கூறுகிறவர். அவர் எப்பொழுதும் நம்மை மறவாதவராக இருக்கிறார். அவரை போல தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த வேளையிலே நம் ரட்சிப்பின் பாத்திரத்தோடு அவரை இந்த வேளையில துதிப்போம். அல்லேலூயா. Thank you.
இந்த வேளையில தேவனே ஒரு ஆங்கில துதிப்பாடலான பாடலை பாடி துதிக்க போகிறோம். நாம் கர்த்தருக்கு வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்தினாலும் அது போதாது. ஆகவே நாம் எப்பொழுதும் அவருக்கு இருதயத்தில் ஆழத்தில் இருந்து நன்றி உணர்வு முழுவதுமாக உள்ளவர்களாக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்தும்படியாக give thanks with a grateful hearts என்ற வேளையில் நாம் துதித்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். துதிகளில் பார்க்கிறதாகிய அவரை இந்த வேளையில துதிக்கும் பொழுது எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. நம் ஜீவனின் அதிபதியான தேவனை நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் நமக்குள்ளான சமாதானத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் அவரை துதித்து give thanks the grateful Lord என்ற துதித்தவர் மகிமைப்படுத்தும். ஆமென். Because his
நன்றியுள்ள இருதயங்களோடு நாம் தேவனை இந்த வேளையில துதித்தோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம அதிகமாக அன்பு கூர்ந்தபடியினாலே அதிக கிருபையை நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அதற்காக தான் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நம்மை தாங்குகிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து, எங்கள் தகப்பனே எல்லாவற்றும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவான காரியங்கள் நடத்துகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றும், எங்களுக்கு நாங்கள் பார்க்கிற காரியங்களுக்கு விரோதமாகவும் எங்களுக்கு எதிரடையாகவும் இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நீர் மாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு இவரிலே தகப்பனே என்னை தாங்கிடும் தகப்பனே என்று இந்த வேளையில் அவரை குறித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை சுமக்கிறவர். ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவனை நன்றி செலுத்தி இந்த வேளையில அவரை மகிமைப்படுத்தி, தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்று இந்த வேளையில தகப்பனே
எங்களை தாங்குகிறவரே, எங்களை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நன்மையானவராகவும் எத்தனை உண்மையுள்ளவராகவும் எங்களை சுற்றி இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் துதிகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஏற்றும்படிக்காக எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். துதிகள் எல்லாவற்றும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வீராக, மகிமைப்படுவீராக. யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே எங்கள் ஸ்துதிகளை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென்.